Mr. Gold Cooking Coconut Oil. இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கென்று ஸ்பெஷலான Mr. Gold Cooking Coconut Oil. நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF-இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். அந்த பாட்டை வந்து ஆன் ஸ்கிரீன்ல பாக்கிறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஒரு பெரிய மேஜிக் இருக்கு அந்த பாட்டுல. எல்லார் மாதிரியும் நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அழகான ஒரு சூழல், அது நீங்க படத்துல பாப்பீங்க. அத சூழலை யாரும் இன்னும் கெஸ் பண்ணல. லக்கிலி அப்ப இது வரைக்கும் பண்ண கெஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, அங்கதான் வெங்கட் பிரபு சார் நிக்கிறாரு. இது கதைக்கு எழுதுன மாதிரி இல்லையே, இது அவதாரணிக்கு எழுதுன மாதிரி இருக்கேன்ற மாதிரி பல விஷயங்கள் அதுல நீங்க பாப்பீங்க. சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதோ, கருவறை நீந்தும் மனக்கிறதோ. நாங்கள் ரொம்ப சின்ன வயசுல ஒன்றா நிறைய விளையாடிருக்கோம், பழகிருக்கோம். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகள் அப்பாக்களுக்கு நடுவில் வந்தது. எதுவும் பண்ண முடியாது. இது அது இல்ல அப்படின்னு கம்பேர் பண்றவங்களா இருப்பாங்க. நீங்களும் மேபி பாத்தீங்களா, அதாவது வந்தது பாத்தீங்களா இது வரைக்கும்? ஒரு பாட்டு உங்க மனசை தேடி வரும்போது அதை ஏன் உங்க அறிவை வச்சு தடுக்கிறீங்க அப்படின்றத என்னுடைய ஒரு கேள்வி. இந்தியா கிளிட்ஸ் நேயர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் இவரை பற்றியும் இவரோட ப்ராஜெக்ட்ஸ் பற்றியும் தான் பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மக்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கிற ப்ராஜெக்ட். அண்ட் எஸ், இவரை பற்றியும் சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய சூப்பர் ஹிட் சாங்ஸ் கொடுத்துருக்காரு லிரிசிஸ்டா. அண்ட் நிறைய படங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா கபிலன் வைரமுத்து அவர்கள் இருக்காங்க. அவரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? உங்க பக்கத்துல வந்து நர்வஸா இருக்கேன் நான் ஆக்சுவலி சொல்லணும்னா. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் கண்டிப்பா வந்து நான் உங்க கூட பேசுறதுல நர்வஸா இருப்பேன். ஆனா நீங்க இப்போ உங்க ப்ராஜெக்ட்ஸ்லாம் வரப்போது வரிசையா அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்ல இருப்பீங்க. ஸோ இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ஏன்னா எல்லாமே டாப் ஸ்டார்ஸோட ப்ராஜெக்ட் இல்லையா? ஆமாம், அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்த ப்ராஜெக்ட், எஸ்பெஷலி இந்தியன் 2 அண்ட் அதுக்கப்புறம் வரப்போகிற இந்தியன் 3. அண்ட் இது வந்து திடீர்னு வந்த ஒரு வாராத மாமணியாய் மாதிரி வந்தது கோட், சின்ன சின்ன கண்கள். ஸோ அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அது அந்த 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 பாட்டை வந்து ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அதில் ஒரு பெரிய மேஜிக் இருக்குது அந்த பாட்டில். ஸோ எல்லார் மாதிரியும் நானும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க கேமியோ கொடுத்து ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுத்துருந்தீங்க? ஐயோ, அந்த தப்பெல்லாம் நான் பண்ணல. ஓகே ஓகே. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் கூட வந்து பண்ணியாச்சு, அஜித் சார் காதலாக பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி ஸ்டார்ஸ் கூட சிம்பு சார் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்குமே பண்ணியிருக்கீங்க. இப்போ வந்து எல்லாருமே வந்து எல்லாரோட பண்ணாலுமே விஜய் சார் கூட பண்ணணுன்ற ஆசை எல்லாருக்கும் இருக்கும். ஸோ அது இப்போ நிறைவேறிடுச்சு. ஸோ விஜய் சார் கூட ஏதாவது பேசின மொமெண்ட், அந்த ஏதாவது மெமரி, குட் மெமரி? நான் அதாவது நீங்கள் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு 10 ஆண்டுகளாக நான் சினிமாவில் இருக்கேன். அப்பா வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கும் மேலே இருக்கார். நான் பெரும்பாலான நட்சத்திரங்கள், நடிகர்கள், இயக்குநர்கள் எல்லாரையுமே நான் வந்து நேரில் சந்திச்சிருக்கேன். ஆனால் விஜய் சாரை வந்து நான் நேரில் சந்தித்ததே கிடையாது. அதாவது நேரில் பார்த்ததே இல்லை. நேர்லனா எப்படி, லைக் இட்ஸ் நாட் ஜஸ்ட் மீட்டிங்கை நான் சொல்லலை. அதோ அங்கே விஜய் சார் போகிறாரு, இல்லை நம்ம ஏதோ ஒரு கல்யாணத்துக்கு போகிறோம், அதோ அங்கே விஜய் சார் வந்துட்டு போகிறார், அப்படி கூட நான் அவரை பார்த்ததில்லை. ஸோ இந்த பாட்டுக்கு நான் அவரை சந்திச்சது தான் முதல் முறையாக நான் அவரை நேரில் பார்த்தேன். இந்த லாஸ்ட் 10 இயர்ஸ்லயே, இத்தனை வருஷத்துலயே, என் லைஃப்லயே. ஸோ அதுவே எனக்கு ஒரு த்ரில்லிங் மூமெண்ட்டாக இருந்துச்சு எனக்கு. அண்ட் வந்து அவர் வந்து ரொம்ப அழகாக பாடியிருக்காரு. அவர் உள்ளே வந்த உடனே எனக்கு இந்த பாட்டு ரெக்கார்ட் ஆனது வந்து ஒரு மே 31 ரெக்கார்ட் ஆச்சு. அதுலேருந்து ஒரு 2 நாள் முன்னாடி என்னோட பிறந்த நாள். அவர் உள்ளே வந்த உடனே ஃபர்ஸ்ட் என்னை பார்த்துட்டு, இப்போ தானே உங்கள் பர்த்டே முடிஞ்சது அப்படின்னு. எப்படி தெரியும்? லைக் இதெல்லாமா அவர் நோட் பண்ணிட்டு இருப்பாரு, இதெல்லாமா பார்ப்பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து அவர் செம்மையாக எழுதியிருக்கீங்க அப்படின்னு அப்படி ஒரு புன்னகையோடு சொன்னார். ரொம்ப அவருக்கு பிடிச்சிருந்தது லிரிக்ஸ். அண்ட் வந்து ரொம்ப அழகாக பாடினார். நான் அவருக்கும் வெங்கட் பிரபு சாருக்கும் யுவன் சங்கர் ராஜா அவருக்கும் என்னுடைய நன்றியை நான் சொல்லணும். நல்ல ஒரு பாடல். இந்த மாதிரி ஒரு ஒரு லிரிக்கல் சாங் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழலில்
ஒரு பெரிய படத்தில் இடம்பெறுவது அப்படின்றது ரொம்ப அபூர்வம். ஸோ அந்த மாதிரி ஒரு பாடலாக இது அமைஞ்சிருக்கு. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வரிகள் ஒரு முக்கியமான காரணம், உங்கள் மேலே அவங்க வச்ச நம்பிக்கை அதோட ஒரு முக்கியமான காரணம். அந்த வரிகளுக்கு அவங்க இடம் கொடுத்ததால தான் அதை நீங்கள் இப்போ கேட்டிருக்கீங்க. அனிருத், யுவன் சங்கர் ராஜா இவங்களை பற்றி பேசுவோம். ஸோ இந்த காம்பினேஷனோடு நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த மெமரிஸில் ஏதாவது பியூட்டிஃபுல்லாக ஏதாவது உங்கள் மைண்டில் இருந்திருக்கும்ல? நீங்கள் அனிருத், யுவன் சங்கர் ராஜா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் கொஞ்சம் பின்னாடி போகணுன்னு தோணுது. லைக் நம்ம இசைஞானி கிட்ட இருந்து, அதாவது ஒவ்வொருத்தருடைய இசை ஓட்டம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அதை ஒவ்வொரு மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணலாம். அதாவது எல்லாரும் டிஃபைன் பண்ணலாம். நான் என்னுடைய ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்கிறேன். இப்போ இசைஞானி அவர்களுடைய இசை பார்த்தீங்கன்னா அது ஒரு மேகம் மாதிரி. ஒரு மேகம் எப்படி மூவ் ஆகுதோ அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப எளிமையாக அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும். அது ஒரு இடத்துல பொழிஞ்சிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இது. அப்படியே நீங்கள் அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா ரஹ்மான் சாரோட மியூசிக் வந்தீங்கன்னா அது ஒரு பறவை மாதிரி. அது போகும், அது வந்து திடீர்னு ஒரு இடத்துல உட்காரும், தண்ணி குடிக்கும், திடீர்னு ஒரு ஒரு போய் ஒரு கூட்டில் உட்காரும், பறக்கும். என்னமோ அதுக்கு ஒரு ஒரு பேட்டர்ன், அது என்ன பேட்டர்ன், அது என்ன பண்ணுதுன்னே தெரியாத மாதிரி நமக்கு இருக்கும். ஆனால் கீனாக அப்சர்வ் பண்ணால் அதுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ அந்த மாதிரியான ஒரு 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 ஓட்டம் இருக்கும் அவருடைய. லைக் அதே மாதிரி தான் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள், அந்த இசை குடும்பத்திலிருந்து தான் ஜிவி பிரகாஷோட மியூசிக்கும் இருக்கிறதா நான் நினைப்பேன். இப்போ நம்ம அனிருத் வரும். அனிருத்தும் நான் ஹிப்ஹாப் தமிழாவையும் சேர்த்துப்பேன். ஸோ இவங்க எப்படின்னா, நான் அனிருத் அவருக்கு நான் காதலாட அதுக்கப்புறம் இப்போ இந்த கேலண்டர் சாங் இந்தியன் 2ல் பண்ணியிருக்கேன். ஹிப்ஹாப் தமிழா நண்பர் அவர் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்கோம். இவங்க எப்படின்னா, இவங்க மேகம் கிடையாது, பறவை கிடையாது. இவங்க வந்து இந்த வாடி வாசலை தாண்டி வர ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி இவங்களோட இசை ஓட்டம். அது ஒரு மாதிரி ஒரு 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 கேலப்பிங்காக ஒரு துள்ளிக்கிட்டே இருக்கும் அது. ஸோ இப்போ நான் ஒரு பாடலாசிரியர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்க்கும்போது, நான் இவங்களுக்கு பாட்டு எழுதணும்னா நாங்கள் ஒரு ஏறு தழுவுதல் ஒன்று பண்ணணும். அந்த காளையை அடக்கிறதுன்றது சரியான வார்த்தை இல்லை, தழுவுதல். ஸோ நான் அந்த அவங்களுடைய இசையை நான் வந்து தழுவணும். ஸோ அது சரியாக நடக்கும்போது அது ரொம்ப ஈவென்ட்ஃபுல்லாக இருக்கும் ஆக்சுவலி. இது எதுக்குள்ளேயுமே ரொம்ப அடங்காமல், ஆனால் இது எல்லாமுமாக இருக்கிற ஒருத்தர் யுவன் சங்கர் ராஜா. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேச்சர் அவருடைய மியூசிக். இது எல்லாமே என்னுடைய பார்வை. ஐ மே பி ராங், பட் நான் என்னுடைய பார்வையை நான் சொல்கிறேன். ஸோ அதில் வந்து எனக்கு இவங்க எல்லாருக்கும், நான் இன்னும் ரஹ்மான் சார் கூட ஒர்க் பண்ணதில்லை, பட் மற்றவங்க கூடலாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது. அனிருத்தோட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்ப அவர் ஒரு நியூ ஏஜ் சவுண்ட்ஸ் இருக்கும் அவரோட மியூசிக்கில். இந்த கேலண்டர் சாங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார். ரொம்ப ஒரு நீங்கள் ஆன் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது இனிமேல் அதோட மேஜிக் உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் அதில். அதே மாதிரி யுவன் வந்து சின்ன சின்ன கண்கள் வந்து இட்ஸ் ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அந்த பாட்டெல்லாம். அதாவது ஒரு பவதாரணி அவங்களுடைய வாய்ஸ், அது ஒரு ஏஐ பண்ணது. அதில் விஜய் சார் வந்து பல்லவியே பாடாமல் அவர் சரணம் பாடினது இதான் ஃபஸ்ட் டைம் நான் நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ, கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். எனக்கு தெரிஞ்சு அவர் வந்து பல்லவி பாடுவார், சரணமும் பாடுவார். ஆனால் இதில் பல்லவி அவர் பாடவே இல்லை, நேராக சரணம் தான். ஸோ இது இப்போ அவர் பாலிடிக்ஸ் போகிறாரு. இதுக்கப்புறம் அவர் வந்து படங்கள் நடிப்பாரா, திருப்பி ஒரு மெலடியெல்லாம் பாடுவாரா தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம். சின்ன சின்ன கண்கள் சாங் வந்து இது ஒரு மேஜிக். இது திருப்பி நடக்குமாலாம் நமக்கு தெரியும். அது ஒரு பெரிய டாபிக்னால தான் லாஸ்ட்டாக எடுத்து வச்சிருந்தேன் அந்த பாட்டை. ஸோ அதனால் அதில் நானும் இருந்திருக்கேன், ஏதோ என்னால் முடிஞ்ச ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கேன் அப்படின்றது நான் மறக்கவே மாட்டேன். ஸோ பவதாரணி நம்ம வந்து அவங்கள பற்றி பேசி ஆகணும்னு நானும் நினைக்கிறேன். ஏன்னா வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க சின்ன சின்ன கண்கள் பற்றி நிறைய விஷயங்கள். ஸோ அவங்களோட லாஸ் வந்து நம்ம எதிரே பார்க்காத ஒரு விஷயம். இப்போ அவங்க நம்ம கூட இல்லைனா கூட வந்து எல்லாரோட வீட்லேயும் இப்போ அவங்க வாய்ஸ் கேட்டுட்ருக்கோம் இந்த பாடல் மூலயமா. ஸோ அந்த அவங்க விஷயம் கேள்விப்பட்ட போது உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? அவங்களுடைய டிமைஸ் சொல்கிறீங்க. அது வந்து எனக்கு முன்னாடி கொஞ்சம் தெரிய வந்தது. என்னுடைய மனைவி மருத்துவராக இருக்கிறதால அந்த ஒரு மருத்துவர் வட்டத்தில் எனக்கு ஒரு செய்தி வந்தது. நான் அதை எப்படி வெங்கட் பிரபு சார்கிட்டையோ இல்லை இவன்கிட்டையோ கேட்குறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை பற்றி ஒன்றும் பேசலை தெரியும். ஸோ இது வந்தப்போ எனக்கு எல்லாருக்குமே ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயந்தான். நாங்கள் ரொம்ப சின்ன வயசில் ஒன்றா நிறைய விளையாடிருக்கோம், பழகியிருக்கோம். எனக்கு அது ரொம்ப நினைவு இல்லை. எனக்கு வந்து
இயக்குனர் எம் பாரதிராஜா அவருடைய சன் மனோஜ், கார்த்திக் ராஜா, யுவன், நான், அண்ணன், நாங்கள்லாம் ஒன்றா சின்ன வயசில் நான் சொல்கிறது ஒரு 5 வயசு 6 வயசு அந்த டைமில் ஒன்றா பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் கருத்து வேறுபாடுகள் அப்பாவுக்கு நடுவில் வந்தது. அப்புறம் எதுவும் இது பண்ண முடியல. அதுக்கப்புறம் காலப்போக்கில் திருப்பி அடுத்த ஜென்ரேஷன் ஒன்றா ஒர்க் பண்ணிருக்கோம். ஸோ அவங்களுடைய இழப்பு வந்து ரொம்ப ஒரு மறக்க முடியாத ஒரு இழப்பு. ரொம்ப அழகான ஒரு குரல், ஒரு தெய்வீக குரல். அவங்க குரல் அவ்வளோ ஒரு ஆன்மா இருக்கும். அவங்க பாடும்போது அதில் ஒரு எல்லாரோட மனசையும் தொடும். அவங்க என்ன பாட்டு பாடினாலும், அவங்க எல்லா பாட்டையும் நீங்கள் எடுங்க, எந்த பாட்டை எடுத்தாலும் அது வந்து உங்களுக்கு வந்து உங்கள் மனசை தொடாமல் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு குரல் டெஃபினட்டாக அவங்களுடைய இழப்பு ஒரு பெரிய இழப்பு தான். கண்டிப்பாக. ஏன்னா வந்து அவங்க பாடும்போது ஒரு வார்த்தையோட அந்த உச்சரிப்பு தெளிவாக இறங்கும் உள்ள. அவங்கள ஏஐ பண்ணி இந்த பாட்டில் வர வச்சதுக்கு மொத்த க்ரூவுக்கும் உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாரும் சார்பாகவுமே. எனக்கு நீங்கள் அதுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு தெரியவே தெரியாது. எனக்கு வெங்கட் பிரபு சார் சொன்னது வந்து இந்த படத்தோட கதை சூழல் ஒன்று சொன்னார். சிச்சுவேஷன், இதுதான் சிச்சுவேஷன், ரொம்ப ஒரு அழகான ஒரு சூழல். அது நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க. அதை சூழலை யாரும் இன்னும் கெஸ் பண்ணலை லக்கிலி. ஸோ அது ரொம்ப அழகாக இருக்கும். அந்த அப்போ இது வரைக்கும் பண்ண கெஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, அங்கே தான் வெங்கட் பிரபு சார் நிற்கிறாரு. ஸோ அது நீங்கள் பார்ப்பீங்க, பார்க்கும்போது இருக்கும். ஸோ அந்த சூழல் சொல்லி இதுக்கு டியூன் கொடுத்தாரு, பாட்டு நான் கொடுத்தேன். ஒரே ஒரு வெர்ஷன் தான் நான் கொடுத்தது. சில பாடல்கள் போய்கிட்டே இருக்கும். 2 வெர்ஷன் 3 வெர்ஷன் 30 வெர்ஷன்லாம் போகும். அது ஒரு 3 மாதம் 4 மாதம்லாம் போகும் ரொம்ப சில நேரங்களில். இது வந்து அவர் சுச்சுவேஷன் சொன்னார், யுவன் டியூன் அமிச்சார், நான் ஒரு லிரிக் அமிச்சேன், எந்த கரெக்ஷனும் இல்லாமல் ஓகே ஆயிடுச்சு. அண்ட் இதில் என்ன பியூட்டினா, நான் லிரிக் கொடுக்குற வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்களோட அவதாரணி, அவங்களுடைய ஏஐ வாய்ஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது, விஜய் சார் பாட போகிறாருன்னு எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. லிரிக் கொடுத்த உடனே அவங்க எல்லாருக்கும் ஷாக். வெங்கட் பிரபு சார், யுவன், அவங்க எல்லாருக்கும் இது கதைக்கு எழுதின மாதிரி இல்லையே, இது அவதாரணிக்கு எழுதின மாதிரி இருக்கேன்ற மாதிரி பல விஷயங்கள் அதில் நீங்கள் பார்ப்பீங்க. அது அப்படி அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவங்களுடைய வாய்ஸை கேட்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் விஜய் சார் ஆப்வியஸ்லி ரொம்ப சூப்பராக பாடியிருந்தார். எஸ், அவர் வந்து ஒரு ஆடட் பிளெஸிங் அந்த பாட்டில் நான் சொல்கிறேன். ஆனால் அந்த பாட்டு அவுட்லாம் வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக யுவன் கேட்டிருப்பாரு, வெங்கட் பிரபு சார் கேட்டிருப்பாரு. அவங்க அது ஃபர்ஸ்ட் டைம் அதை கேட்கும் போது அந்த இடத்துல நீங்களும் கண்டிப்பாக இருந்திருப்பீங்க நான் நம்புறேன். நான் ரெக்கார்டிங்கில் இருந்திருப்பீங்க இல்லையா? ஸோ அப்போ அவங்களோட ரியாக்ஷன்லாம் நடந்துச்சு அந்த ஏஐ வாய்ஸ்லேருந்து வெளில வந்து அந்த அவுட் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் அவங்க ஏற்கனவே கேட்டுட்டாங்க. நான் அப்போ தான் கேட்குறேன். நான் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ உள்ளே போகும்போது அப்போ ரியாக்ஷன் அதை கேட்ட உடனே அதான் யுவன் வந்து என்கிட்ட சொன்னார், நீங்கள் பாட்டு கேட்டிங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்டார். விஜய் சார் இப்போ வரப்போகிறாரு, 10 நிமிஷத்தில் வரப்போகிறாரு, நீங்கள் பாட்டு கேட்டிங்களான்னு என்கிட்ட கேட்டார் யுவன். இல்லை நானும் கேட்கலன்னு ப்ளே பண்ணார். அந்த வாய்ஸ் ப்ளே ஆச்சு அங்கே இளையராஜா சார் ஸ்டூடியோவில். அந்த வாய்ஸ் ப்ளே ஆகும்போது உண்மையிலேயே ஒரு மெய்சிலிர்ப்பு வந்துருச்சு. அது அந்த சக்தி இருக்குது அந்த அவங்களுடைய குரலில். எங்கேருந்தோ ஒரு வானத்திலேருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு எனக்கு. நான் அப்படியே போய் யுவனை கட்டி பிடிச்சிக்கிட்டேன். அது மாதிரி சார் பண்ணியிருக்கீங்க, பிரமாதமாக இருக்குது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறையா அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு கரெக்டாக விஜய் சார் உள்ள என்ட்ரி. அதுக்கப்புறமா அந்த ரெக்கார்டிங் நடந்துச்சு. விஜய் சார் என்ன சொன்னார் அவங்க வாய்ஸ் அந்த ஏ வாய்ஸில் பார்த்துட்டு? ரொம்ப அவர் கீனாக அப்சர்வ் பண்ணார். அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துருந்தார். அந்த பாட்டு அவர் பாடி முடிச்சுட்டு வந்து உட்காந்த பிறகு அப்படியே ஒரு மெடிடேஷன் பண்ணுற மாதிரி உட்காந்துருந்தார். அவரும் ரொம்ப என்ஜாய் பண்ணார். அது ஸோ இது இந்த காட்சிகள்லாம் வந்து எப்போவுமே மைண்டில் இருக்கும். சார் ஃபஸ்ட்டு வந்து அந்த சின்ன சின்ன கண்கள் சிரிக்கிறதுனா ஓகே, குழந்தையா குட்டிங்க நாங்கள் ஒரு ஃபேனாக யோசிப்போம்ல, இது எங்கே நடக்கும், இது எப்படி நடக்கும். அதில் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா, நீ ஒரு கோடி தாயின் பிள்ளைன்னு ஒரு லைன் இருக்கும். இது வந்து விஜய் சாரை வந்து நாங்கள் மைண்டில் வச்சிருந்தோம். ஏன்னா வந்து அவருக்கு 1 கோடி அம்மா இருக்காங்க, அதுக்கும் மேலே இருக்காங்க தமிழ்நாட்டில். ஸோ எல்லார் வீட்லையுமே தன்னோட பிள்ளையாக வர பார்க்குறாங்க. ஸோ இல்லை, அதில் 2 அர்த்தங்கள் இருக்குது. அதில் நீ 1 கோடி தாயின் பிள்ளைன்னு நீங்கள் சொல்கிற ஒரு விஷயம், பல பேர் வந்து அவரை வந்து அவருடைய மகனாக பார்க்குறாங்கன்றது ஒன்று. இன்னொன்று, அதுதான் உண்மை. நீங்கள், நான், இவர் கேமராமேன் எல்லாருமே 1 கோடி தாயின் பிள்ளை தான். நீங்கள் பயாலஜிக்கலி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் தாயின் கருவிலிருந்து வந்திருக்கீங்க. உங்கள் தாயின் கரு இன்னொரு தாயின் கருவிலிருந்து வந்திருக்கு. நீங்கள் அந்த செயினை அப்படியே பிடிச்சி நீங்கள் போனீங்கன்னா
நீங்கள் ஒரு ஒரு நீண்ட நெடும் ஒரு 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 மனித குலத்தின் ஒரு தொடர்ச்சியாக நீங்கள் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடி வந்து உங்களுடைய கருவில் கோடிக்கணக்கானவர்களுடைய கரு இருக்கிறது. அம்மாடி. ஸோ வந்து பயாலஜிக்கலி நம்ம எல்லாருமே அப்படிதான். ஸோ வந்து நீ ஒரு தனியாள் இல்லடா, உனக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கிறது, நீ வந்து இந்த மனித குலத்தின் ஒரு மிக நீண்ட நீ ஒரு தொடர்ச்சி அப்படின்னு ஒருத்தருக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு வரி. சத்தியமா எத்தனை வருஷம் ஆனாலும் நான் யோசிச்சிருக்கவே மாட்டேன். இதுக்குள்ள இவ்வளோ ஒரு ஆழமான ஒரு ஒரு பின்னணி இருக்குங்கிறது வந்து ஐயா ஒரு வரைக்கும் ஒன்னொன்னு சொல்லுங்க போல இருக்கு. நாங்க இதை ஒரு வந்து நான் எங்க அறிவு கேட்டது அவ்வளவுதான். பட் நல்லா இருக்கு. தித்தி புயல்னு ஒரு வார்த்தை வரும். தித்தி புயல் நெஞ்சில் மூழ்கிறது. அது நிறைய பேர் ஃபர்ஸ்ட் தித்திப்புகளா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ப்ளூரல் ஆஃப் தித்திப்புகளா அப்படின்ற மாதிரி. இல்லை, அது தித்தி புயல், ஹனி ஸ்டாம், ஒரு தித்திக்கிற புயல். ஸோ அது ஒரு புது காயினேஜ். அது மாதிரி ஒரு காயினேஜ் இல்லை, அது நான் பண்ண ஒரு காயினேஜ், தித்தி புயல். மழை பொழிகிற அந்த அந்த நாள் வந்து 2ஆம் நாள் வந்து மாசில்லை அப்படிங்கிற மாதிரி. அது ஒரு என்விரான்மெண்டல் சயின்ஸ். அது நீங்கள் எப்பவுமே த ஃபர்ஸ்ட் ரெயின் ஆஃப் சீசன் இஸ் அ டஸ்ட் ரெயின் சொல்லுவாங்க. ஸோ அங்கே அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அதெல்லாம் கலெக்ட் ஆகி அது ஒரு அழுக்கு படிந்த ஒரு தூய்மையற்ற ஒரு மழையாக இருக்கும். அண்ட் அது வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த செகண்ட் ரெயின் ஆர் த செகண்ட் இயர் ரெயின் இஸ் ஆல்வேஸ் த பியூரஸ்ட் ரெயின். ஸோ அது ரொம்ப தூய்மையாக இருக்கும், ஒரு பரிசுத்தமான துளிகள். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த படத்தில் ஒரு இது வருது. அதில் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயம் வருது. ஸோ இனிமே நம்ம வாழ்க்கையில் குறை இல்லை அப்படின்ற மாதிரி. இது எல்லாருமே காமன் ஆட்கள் இதை ரிலேட் பண்ணிக்கலாம். நீங்க படத்துக்கே போகாதீங்க, திருப்பி விட்டுருங்க. நீங்க வெங்கட் பிரபு சார் கிட்ட திட்டு வாங்க வைக்கிறதுல நீங்க ரொம்ப குறியா இருக்கீங்க. பாட்டுல அது 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 அப்படியே நீ வர சொல்லி லிரிக்கல் சாங்ன்ட்டீங்களா? ஸோ கண்டிப்பா அந்த லிரிக்குக்கான ஒரு மாண்டேஜ் இருக்கும் படத்துல அப்படிங்கிற மாதிரி நாங்க அப்படி ஒரு வெகு பெர்ஸ்பெக்டிவ்ல போறோம். ஓகே, வாழ்வில் இனிமேல் குறையிலன்ட்டீங்க. அதனால வந்து நாங்க என்ன நினைச்சோம், ஏதோ ஒரு பெரிய ஹார்ட்ஷிப்ல இருந்து வந்துட்டாங்க, மீண்டு வந்துட்டாங்க. ஸோ இனிமே செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் பண்ண போறோம், லைஃப்ல பிரச்சனை இல்லை, நம்ம ஹாப்பியா வாழ்க்கையை எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிற மாதிரி நாங்க இருக்கலாமா? எப்படினாலும் நீங்க வச்சுங்க, உங்க இஷ்டம். கடுகளா கசிக்கிறாரா அப்புறம் கல்லஞ்சக்காரா அப்படின்னு. ஓகே, கீச்சை மறந்து போன கிளியாய், அது அது என்ன விஷயம், அதை கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. கிளியோடைய மொழி கீச்சு மொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த அதுதான் அதோட பேச்சு. ஸோ கீச்சை மறந்து போன அது 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 பேச மறந்துடுச்சு, அதுக்கு வந்து ஓசை இல்லாமல் போயிடுச்சு, ஒரு ஊமையாயிடுச்சு, அது ஒரு மாதிரி மௌனம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி என்னுடைய இதயம் இருந்தப்ப, ஒரு மௌனத்தில் என்னுடைய இதயம் தத்தளிச்சுட்டு இருந்த அந்த டைம்ல நீ இசையாய் உள்ளே வந்தாயே அப்படின்னு. ஓகே சார், ஆக மொத்தம் நாங்க ஒரு படத்தை ரெடி பண்ணிட்டோம் இந்த லிரிக்கை வச்சு படத்துல. ஓகே, அண்ட் அந்த வந்து அந்த 2வது சரணம்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த தோழியை பார்த்தோம், அது ஒரு லவ், முதல் ஒரு பப்பி லவ் அந்த மாதிரி. பப்பி லவ், அப்ப நம்ம யோசிக்கிறதுலாம் கரெக்ட் தான் மக்களே, நம்ம கரெக்ட் அதெல்லாம் இருக்கேனே, வயதின் முதல் காதலானா அதானே. ஓகே, அப்ப வந்து அவங்க திருப்பியும் அந்த ஃபர்ஸ்ட் லவரை பார்க்கும் போது ஏற்படுற அந்த ஒரு விஷயம் அந்த மாதிரி அப்படி நீங்க வச்சுக்கலாம். உங்களுடைய கதையில் நீங்க அந்த மாதிரி தெளிவா இருக்காரு, எப்படி போட்டாலும் பால் சிக்ஸர் அடிச்சிடுறாரு. ஓகே, காலம் பருவம் கடந்தாலும் கலையாமல், அதுல வயதின் முதல் காதலா, வார்த்தை இல்லா வெயிலா, எப்போ வந்து உங்களுக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் லவ் வந்து எப்போ ஒரு விதமான ஒரு பிரகாசத்தை கொடுக்கும், ஒரு லைட்டை ஒன்று கொடுக்கும். அதான் வார்த்தை இல்லா வெயிலா. எத்தனை பேர் மனைவியை தோழியா நினைக்கிறாங்க, எத்தனை பேர் மனைவியை தோழின்னு கூப்பிடுறாங்க, எத்தனை மனைவிகள் கணவனை தோழனா நினைக்கிறாங்க. ஸோ அது ஒரு அழகான ஒரு விஷயம் இல்லையா. கணவனை கணவன் அப்படின்னு மட்டும் வைக்காம கணவனை தோழன் அப்படின்னு அது ஒரு நெருக்கம் வருது. ஸோ தோழி அப்படின்னு சொல்லும்போது ஒரு நெருக்கம் வருது. ஸோ அப்பெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். என்னதான் ஒரு மாஸ்டர் பீஸை நம்ம கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு பக்கம் அதை வந்து கிண்டல் பண்ணுறாங்க, ட்ரால் பண்ணுறாங்க, இது அது இல்லை அப்படின்னு கம்பேர் பண்றவங்களா இருப்பாங்க. நீங்களும் மேபி பாத்தீங்களா, அதாவது வந்தது பாத்தீங்களா, வரைக்கும் பார்த்துருப்பீங்க. அந்த பாட்டு மாதிரியே இருக்கே, அந்த டியூன் மாதிரியே இருக்கே, அப்பெல்லாம் பேசுனதுலாம் வந்துச்சு. அப்போ உங்களோட ரியாக்ஷன் என்னவா இருந்துச்சு? ஒரு பாட்டு உங்க மனசை தேடி வரும்போது அதை ஏன் உங்க அறிவை வச்சு தடுக்கிறீங்க அப்படின்றத என்னுடைய ஒரு கேள்வி. அது பாட்டுக்கு வருது, ஒரு பறவை மாதிரி உங்க மனசுக்குள்ள உட்கார வருது. நீங்க ஏன் இந்த பறவை இது எங்கேயோ பார்த்த பறவையா இருக்கே, இது இந்த பறவையோட பேரு வேற ஏதோ ஆச்சு, இது கலர் ஏதோ வேற அப்படின்னு அதை அனலைஸ் பண்ணி அந்த மொமெண்ட் என்ஜாய் பண்ண மாட்டாங்க. அது வேணாமே, ஸோ அதை என்ஜாய் பண்ணலாமே
மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். இது சமையலுக்குன்னு ஸ்பெஷலா தயாரான பியூர் கோகனட் ஆயில். சமையலுக்கு ஸ்பெஷலான மிஸ்டர் கோல்ட் குக்கிங் கோகனட் ஆயில். நீங்கள் ஒரு வருடத்திற்கும் மேலாக கருத்தரிக்க முயற்சி செய்தும் இன்னும் கருத்தரிக்கவில்லையா? நோவா IVF இன் முன்னணி கருவுறுதல் நிபுணர்களுடன் இலவசமாக ஆலோசனை செய்யுங்கள். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.